மக்கள் ஓட்டு போட்டு தெரிஞ்சுக்கான் சரி, ஆதாரத்தை காட்டுக்கங்க. ஆதாரம் இருக்குன்னா ஆதாரத்தை, ஆமாங்க இந்த துறையில ஊழல் நடந்திருக்கு, இந்த துறையில ஊழல் நடந்திருக்கு, இந்த துறையில ஊழல் நடந்திருக்கு, 3 துறையில ஊழல் நடந்திருக்கு சொல்லிட வேண்டியதானே. அந்த இடம் தானே அதான் சொல்றேன். நீங்க ஆய்வு பண்ணிட்டீங்களே, ஆய்வு பண்ணியாச்சு 3 துறையிலையும் ஆதாரத்தை வச்சு. டேய் நீ ஆதாரத்தை காட்டுன்னு கேட்குறிய. இப்போ நீ கேட்டுன்னா பிடுங்க போற எனக்கு தெரியல. ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியாத எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும்னு அது தெரியும் அவருக்கு. புரியுதா? திமுக அமைச்சர் மேலே, எம்எல்ஏ மேலே, மொத்த பேர் மேலேயும் ஊழல் இருக்குங்கிறது ஊருக்கு சின்ன குழந்தை தெரியும். உனக்கு தெரியலனா பரதேசி தூக்கு மாட்டி சாவு. புரியுதா? ஏண்டா எல்லாரும் மேலேயும் கேஸ் இருக்குது ஊருக்கே தெரிஞ்சா. இல்லை ஆதாரத்தை கொடுக்க வேண்டியதானே. காட்டு நீ ஒரு புறம்போக்கு, இன்னும் கேட்குறோம் ஒரு புறம்போக்கு. அப்படி தான் மத்தியானம் என்ன சொல்கிறேன், எம்எல்ஏக்கெல்லாம் கார் வாங்கி தராங்க. அவங்க தொகுதிக்கு போய் கீச்சிட்டா கூட. இப்போ உங்கள் அண்ணன் என்ன கீச்சிட்டான்? ஒரு எம்எல்ஏவில் ஒரு தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு 2 காரு, ஒன்னனுக்கு ஒரு காரு, ஒன்னும் பொண்டாடிக்கு ஒரு காரு. கேட்டால் என் மாமா இங்கே கொடுத்தான், மச்சான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு பொட்டி எங்கன்னா வாங்கிறது, திருநெல்வேலி வசூல் பண்ணுறது, அதில் திங்கிற நாய் நீங்கள். இதில் வேற உண்மையாக உறக்க சொன்னாரான் அவன்கிட்ட. நீ உண்மையாக பேசுனாயா? வாயை தந்தா பொய். ஃபோன் போட்டு சொன்னாரான். உனக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டாங்க, லேண்ட்லைன் ஃபோன் பண்ணிருக்காங்க, செக் பண்ணிப்பார். காப்பீடு திட்டம் 5 லட்சம் 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசுறது ஓகே, மயிர் இல்லை.